வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றத்தில் ஒருவேளை நாளை திட்டமிட்டபடி நீதிமன்றம் ஆணையிட்டபடி தீபம் ஏற்றப்படவில்லை என்றால் அதனுடைய சாபம் பாவம் யாருக்கு போய் சேரும்? நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் சரி. ஏன்னா இதெல்லாம் சொல்லி அழுத்து போயிட்டேன். நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. சரி, அது ஒரு பக்கம் என்னுடைய கோபம். நாளை காலையில் மன்னிக்கணும், நாளைக்கு கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் அந்த மலை மீது தீபத்தூணில் ஏற்றப்படவில்லை என்றால் நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் எல்லாம் அநியாயத்தோடைய உச்சம். கலிகாலம் நடக்கிறது என்பதற்கு சாட்சியே திருப்பரங்குன்றம் தான். ஒருவேளை இந்த குள்ளநெறி கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆர்டர் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மேலே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு. நான் குள்ளநெறி கூட்டம் தான் சொன்னேன், யாரையும் எனக்கு தெரியல. இந்த சாபத்தை வாங்க போவது யார்? அதிகாரிகளா, ஆட்சியாளர்களா? தமிழக அரசு அங்கே போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு சைடுமே வேணும். பெருவாரியான இந்துக்களுடைய ஓட்டும் வேணும், சிறுபான்மையினுடைய இஸ்லாமியருடைய ஓட்டு வேணும். இஸ்லாமியர்கள் ஒரு நாளும் போய் அங்கே தீபத்தாகின்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையான இஸ்லாமியர்கள் நவாஸ்கனி மாதிரி கலவரத்தை தூண்டி விடுற இஸ்லாமியர்கள் இல்லை. நான் சொல்கிற உண்மையான இஸ்லாமியர்கள் ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக டபுள் கேம் ஆடுறது, அங்கேயும் போய் நிற்கிறது. அவங்க யாரும் கேட்காமல இவங்களா போகிறதுங்க. எங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு இடத்த சொல்லுங்கள், மசூதி ஜமாத்தில் இது இந்த மாதிரி தீபம் ஏற்றக்கூடாது, இந்து கோயிலில் வழிபடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு எங்கே கோரிக்கை கொடுத்தா ஒரு ஆளை சொல்லுங்கள். மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு யார்? திருப்பரங்குன்ற ஜமாத்தா. பூரா காவாலித்தனம் பண்ணுறது பூரா யாருன்னா காவாலி பயில பண்ணுவானுங்க. யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, காவாலித்தனம் பண்ணுறவன காவாலின்னு சொல்கிறேன். அதனால் இந்த சாபத்தையும் இந்த பாவத்தையும் பெறப்போவது யாருன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும். அதிகாரிகளா, ஆட்சியாளர்களா, இல்லை தீய சக்திகளா, இல்லை மறைஞ்சிருந்து தூண்டி விடுற குள்ள நெறிகளா, யாருங்கிறத புரிஞ்சுக்குங்க. தீபம் ஏற்றலைன்னா யாரும் ஒன்றும் மனுஷங்களை தாக்க மாட்டாங்க. அவங்க அனுபவிக்கும் போது நம்ம இவங்க தான் தீபம் ஏற்ற தடையாக இருந்திருக்காங்க, இந்த தீய சக்தி தான் இருந்ததுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வரும்.